ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாக் அண்ட் எப்படி சொல்லலாம், என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாக் தாங்க. அண்ட் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து மதுரை போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னா அழகர் கோயிலுக்கு. நெக்ஸ்ட் மோட்டோ விளாக் தான். அண்ட் அழகர் கோயில் போகிற டைமும் இதுதான், ஃபர்ஸ்ட் டைம் தான் இது எனக்கு. இப்போ போகிற வழி நைட் டைம் தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு திருவிழாவும் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. எதை பற்றி பேசுறதுன்னே தெரில காய்ஸ். என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம்ல. என்ன வீடியோனா, நம்ம எப்படி சொல்றது, பாஸ்போர்ட் அப்ளை பண்ற என்னென்ன டீடைல்ஸ் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீ பார்க்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தாங்க. அண்ட் அது முடிஞ்சோன்னா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, போலீஸ் வெரிஃபிகேஷன், அது என்ன நான் கேட்பாங்க. அதோட டீட்டெயில் தான் இப்போ சொல்றேன், ஓகேவா? ம் இப்போ உங்க ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷனோ, உங்க ஊர்ல ஸ்டேஷனோ, அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்திருக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. நம்மளும் இப்போ நம்மளோட ஓட்டர் ஐடி அண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாமே எடுத்துட்டு போனோம். அந்த ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துட்டு போய்க்குங்க. போனால் அவங்க ஒரு ஜெராக்ஸ் கேட்பாங்க, அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. அந்த ஒரு சாட்சி கையெழுத்து கேட்பாங்க. சாட்சிக்கு ஆள் யாராச்சும் கூட்டி போய்க்குங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும் நினைக்கிறேன். ஜாலியாக இருக்க போகுது, வண்டியில் போகும்போது அப்படி ஜாலியாக போயிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டே வரலாம். மோட்டோ விளாக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் பண்ணுவாங்க. ஆமாங்க, உட்காந்து ஓட்டுறது அவங்களுக்கு தான் தெரியும் நரமும் எப்படின்னு. ரொம்ப ஸ்பீடாகவும் போவேனா, ரொம்ப ஸ்லோவாகவும் போவேனாங்க. ஸோ மீடியமான ரேஞ்சில் போவோம். ஏன்னா நேற்று ஒரு ஆக்சிடென்ட் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். எப்படின்னா, நேற்று பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடி நடக்குது. இந்த மாதிரி கட்டிங் இருக்கு. கட்டிங் நார்மல் சிட்டி ரோட்ல இந்த மாதிரி கட்டிங் நடுவில் இது பேரே கிடையாது. அப்போது காருக்காரன் அவனும் ஒவ்வொரு ஸ்பீடு, இங்கேருந்து பைக்காரனும் ஒவ்வொரு ஸ்பீடில் போயிடுவாங்க. பைக்காரன் கார்காரங்க டென்ஸ் அடிச்சிருப்பாங்க போல. அவங்க அப்படியே கிராஸ்ல கொண்டு வந்து விட்டாங்க பாருங்க. அப்பா, அந்த சைடு போன வண்டி இந்த சைடு வந்து விழுது. அந்த வீடியோ போயிட்டு இருக்கு, காங்கின பாருங்கள. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடா போய் என்னதான் பண்ண போறோம், ஒன்றும் பண்ண போறது இல்லை. அங்க போய் ஸ்பீடா போய் அங்க ஒரு வழியும் இருக்காது நமக்கு. போய் சும்மா வெட்டியா உட்காந்துருப்போம். அது நம்ம பொறுமையா போயிட்டு போயிடலாம். நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் மோட்டோ விளாக் பண்றப்ப கோயிலுக்கு போறோம்ல, அதுவே போய் இதுதானே. அதுவும் ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாக்னு சொல்லணும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போறது சொல்லணும். ஆனா அழகர் கோயில் போய் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் நடக்குது. அழகர் கோயில பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை உண்மையா பொய்யாவும் தெரியல, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்க 18ஆம் படி கருப்பசாமி இருக்கும். அது எல்லா சாமியும் அது தாவல் தெய்வமாங்க. அது வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது பார்த்து பத்திரமா கூட்டி போய் விடணும், சேஃபா கூட்டு போய் விடணும். அதனால கருப்பசாமியே கூப்பிடணும். அது மாதிரி ஐயப்பன் கோயில் போறவங்களும் கருப்பசாமியே சேஃபா கூட்டிட்டு வருவாங்க. கருப்பசாமியே துணை கூப்பிடுவாங்க. எல்லாருமே கருப்பசாமியே துணை கூப்பிடுவாங்க. அப்ப அந்த போய் பார்க்க போறோம். அதோட 18ஆம் படி அந்த டோர் இருக்கு பாருங்க. அப்பா, அந்த டோரை பார்த்தோன்னா எல்லாம் மிரண்டுருவீங்க. அவ்வளவு பெருசா அருவா எல்லாம் வச்சிருக்கும், பயங்கரமா இருக்குங்க. அந்த ஃபீல்லே வேற லெவல்ல இருக்கும். அவங்க கால் எடுத்து வச்சோன்னே நம்ம ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அப்பா, ஒரு எந்த ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இருக்காதுங்க. ரிலாக்ஸா இருக்கும். பொதுவாக நான் என்ன சொல்றேன், என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும்னா, கோயிலுக்கு போங்க. இந்த மாதிரி கோயில் போனீங்கன்னா அங்க ரிலாக்ஸா இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காதுங்க. ரிலாக்ஸா இருக்கும். மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சு கோயில் போயிட்டு வாங்க. உங்க மனசு ரிலாக்ஸா இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. நான் அழகர் மலையான்னு சொல்லல கோயில். அந்த கோயில் என்ன கதை சொல்லுவாங்கன்னா, இப்போ தேர் செய்ய ஆள் கூப்பிடுவாங்களாங்க. தேர் செய்யறப்ப எந்த ஆசாரியுமே வரமாட்டாங்களாம். ஏன்னா தேர் செஞ்சோம்னா செத்து போயிடுவான் அப்படின்ட்டு. அதனால எந்த ஆசாரியுமே வரமாட்டாங்களாம். உடனே ராஜா சொல்லுவாரா, இந்த ஊர்ல தேர் செய்ய ஆள் ஆசாரி யாருமே இல்லையா அப்படின்னு கேட்பாராமா ராஜா. உடனே அவர் சொல்ல, நான் செய்யறேன் தேர், அவன் நான் கேட்கற கொடுப்பீங்களா எனக்கு அப்படின்னு அந்த ஆசாரி சொல்றதுக்கு. சரி நீ செய், நான் கேட்கறதுனால கொடுத்துறேன் அப்படின்னு தேவைன்னா செஞ்சு முடிச்சிருவாரு. செஞ்சு முடிச்சிடலாம். அன்னைக்கு அந்த ஆசாரி கேட்பாராம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ராஜா கேட்பாராம். அப்படின்னா அந்த ஆசாரி சொல்லுவாராமா, தேர்ல வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாராமா. தேர் வந்து ராஜாக்கா செய்யப்பட்ட தேர். அந்த தேர்ல எப்படி இந்த ஆசிரியர் உட்கார வைப்பாங்க, உட்கார மாட்டாங்கல்ல. அதனால பரவாயில்ல, ராஜாலாம் சொல்லவா கேட்கணும்ல, அதனால சொல்லவா கேட்பாங்களாமா. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரும் போவாராமா. போனா ஒரு டேர்னிங்ல பாத்தீங்கன்னா ஒரு தலை வந்து சக்கரம் இருக்கு, தேர் சக்கரம், அதுல விழுந்து நசுங்கிருமாங்க. நசுங்கணும்னா ஐயோ என்ன உயிர் போயிடுச்சு அப்படின்னு இல்ல அழகா, எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த டேர்னிங்ல வந்து ஒரு பலி கொடுக்கணும், அது பலி நானாவே எடுத்துட்டு போறேன், நீங்க செத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் தான் அவ்வளவுதான் எல்லாம் கட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா வயசு. அது பாத்தீங்களா, அந்த காலத்துல ஒருத்தன் உயிருக்கு இன்னொரு பலியாகும் பாத்தீங்களா. இந்த காலத்துல அப்படி கிடையாது. அவன் சாகணும், அவனே சாகணும், நம்ம ஏன் சாகணும் அப்படின்னு பேசுவாங்க. என்ன கதை, நாங்க அழகர் கோயில்ல அழகர் வந்து தூக்கிட்டு போலாம்னு சொல்லி கேரளால இருந்து ஒரு 18 மந்திரவாதிகள் வருவாங்க நாங்க வயசு. அந்த 18 மந்திரவாதிகளுக்கு கருப்புசாமி தான் துணையா இருந்து காவல் தெய்வமா அனுப்பி வைப்பாங்களாமா கேரளால. அப்போதைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அழகர் வந்து என்ன தூக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 18 மந்திரவாதிகளுக்கும் இது விஷம் வச்சிருவாங்க வயசு.
விஷம் வச்சோன்னா அவங்க 18 பேர் செத்து போயிடுவாங்களாமா. உடனே கருப்பசாமி வந்து அழகர் கையெடுத்து கும்பிடுவாங்களாமா. கும்பிடுறப்போ உடனே அழகர் சொல்லுவாராமா, நீதான் எனக்கு காவல் தெய்வம், இனிமே நான் உள்ள வந்தாலும் இல்ல எங்க போனாலும் உனக்கு கும்பிட்டுதான் தான் போவேன், உனக்கு கும்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதனால கருப்பசாமி வழிபாட்டுக்கு தெய்வமா வச்சிட்டாங்க முன்னாடியே. ஆனா நம்ம போகும்போது கருப்பசாமி கும்பிட்டு தான் உள்ள அழகர் வாங்க போறோம். அழகர் வாங்கும்போது அந்த கேட்ல இருக்கும் பாருங்க, அப்பா அந்த ஃபீல் வேற லெவலுங்க. அந்த கேட்டு முன்னாடி இந்த சித்திரத்துல வச்சுலாங்க, அப்படியே அழகர் உள்ள ஆத்துல இறங்கும் போது மறுபடியும் ரிட்டர்ன் போறப்ப அழகர் உள்ள போறதே பார்த்தீங்கன்னா பூவா கொட்டுவாங்க. அந்த இது பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சுல்ல அது வந்து. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் போகணுங்க அந்த மாதிரி. நான் விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட விடாதுல்ல, அதனால என்ன பேசணும் என்ன கண்டென்ட் எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு கேமரா எடுத்து மாட்டினேன், மைக் எடுத்து மாட்டினேன், வந்துட்டு போயிட்டு எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். மாத்திக்கலாம். ஓகேவா? எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இந்த வாய்ஸும் கேக்குதான் தான் டவுட். ஏன்னா நேற்று காமனா நான் பாட்டுக்கு பேசிட்டே கிடந்த பைத்திய மாதிரி ஆப்போசிட்ல வரவங்க லோ பீம் தானே போட்டு வரணும், ஏன் ஹை பீம் போட்டு வராங்கன்னு தெரியல. நம்ம கண்ணு புதுசா இல்லையா? நானும் லைட்டா பிளிங்க் பண்ணி போடுறேன், ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஜிஎஸ் டைம் ஃபார் டைம் வாஷ்லாம் ஆகலாங்க. ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போடுறாங்க. சேனல்லே பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் சேனல் தான். எங்கெங்க போறோமோ எல்லா விளாகையும் எடுத்து போட வேண்டியதான் காய்ஸ். போக போக நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய சேனலாக வளருவோம். அதுக்கு உங்க ஆசீர்வாத தேவை, ஆசீர்வாத பண்ணுங்கள். நான் அலர் வெளியே போனது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் எடுத்து வைக்க போறேன் காய்ஸ். பார்ப்போம் அந்த எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. கோயில் போனாலே நம்மளுக்கு ரிலாக்ஸான மாதிரியே இருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அலர் கோயில் போறேன். ஆல்ரெடி ஒரு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா வேற லெவல் வேற லெவல் 7 டைம் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வர வந்துச்சு. மறுபடியும் இந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறையா வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போடுறோமா, அதுவே பெருசா நமக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நக்கல் அடிப்பாங்க வயசு. இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கீங்களேன், நான் ஒரு லாகிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னா அதுவே நக்கல் அடிச்சு பேசுவாங்க. இவனா லாகிங் சேனல் ஆரம்பிச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு. என்னன்னா லாகிங் சேனல் ஆரம்பிச்சாலும் நம்ம லாக் எடுக்கிறோம்னா பெரிய கஷ்டம் காய்ச்சி. ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணி அது கரெக்டான வீடியோவை கொண்டு வந்து போடுறதுக்குள்ள படுற பாடு இருக்கு. அப்பா அந்த மாதிரி பாடு யாரும் பண்ணவே கிடையாது. எடிட்டர்னா வேற லெவல் சல்யூட் போகணும் காய்ஸ். அந்த மாதிரி எடிட்டிங்னா என்ன பண்ணிட்டு நம்ம பண்ற எடிட்னா ஒரு ஸ்மால் தான் எடிட்டு, போக ஹை லெவல் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி ஒரு 7 ரூபாய்க்கு மட்டும் அடைக்கிறது மறுபடியும் என்ன ஆச்சுன்னே தெரியல வண்டியில. போங்க. சொல்ல மறந்துடுங்க ஐஸ், என் வண்டியோட பேர் தெரியுமா? நினைக்கலாம் அது ராயல் என்ஃபீல்டு. அப்படி ராயல் என்ஃபீல்டு கிடையாதுங்க இது. இது பாத்தீங்கன்னா யாத்ரா. பாலப்பட்டி போறதுக்கு ஆக்சுவலிட்டு வந்து ஒரு கான்மாலை இருக்கு. அப்பா அது அந்த ரெய்னி சீசன்ல போகும்போது மிஸ்டா பார்க்கும்போது வேற லெவலா இருந்துச்சுங்க. அந்த மிஸ்ட் அப்படியே கையில தொடலாம். நம்ம கொடைக்கானல் போனா ஊட்டிக்கு போனா எப்படி மிஸ்ட் வரும், அதே மாதிரி இந்த ரெய்னி சீசன் போற போய் பாருங்களேன், வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மலை ஏறது ட்ரெக்கிங் போன மாதிரி இருக்கும், கோயிலை கும்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு முஸ்லீம் கோயில், அங்க ஒரு முருகன் டெம்பிள் ஒன்று இருக்குங்க ஐஸ். ரெண்டுமே ஒன்னாவே இருக்கும். நம்ம தான் ஜாதி மதம் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா இங்க பாத்தீங்கன்னா மலையிலே 2 கோயில் இருக்கும், ஒன்னாவே இருக்கும் guys. இது எல்லாம் முஸ்லீம் கோயிலும் இருக்கும், அந்த பெரியன் டெம்பிளும் இருக்கும். மோட்டோ லைவ் பண்ற மெயின் காரணம் வச்சுங்களேன், அவங்க ஷேர் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கேமரா ஆன் பண்ணி விட்டு மைக்கை போட்டுவிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன தோணுதோ அப்படியே பாடும்போது மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படியே பேசிட்டே இருப்பாங்க வாய்ஸ். வேற ஒன்றும் இல்லை. கொட்டாம்பட்டி வைபவ் ஸ்டார். கொட்டாம்பட்டி அப்படின்னா கொட்டாமாக்கும் கொடுமை வச்சாலையும் கொட்டாவ ஆயிஷாக்கும் அந்த மாதிரிதாங்க. சம்மந்தமே இல்லாம கண்டென்ட் பேசுறேன் பார்த்தீங்களா? இல்ல ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. இப்ப என்ன கண்டென்ட்னா வீட்டுல இருந்து அழகர் கோயில் போறோம், அவ்வளவுதான். எப்படியோங்க ஒரு வழியா வந்து சேர்ந்துச்சு நம்ம அழகர் கோயிலுக்கு அடிவாரத்துக்கு. இப்பதான் என்ட்ரன்ஸ் ஆக போறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்பவே ஜெயின் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் காய்ஸ். நம்ம போற கோயில் அப்படியே ஃபுல் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், அப்படியே நீங்க பாப்பீங்க. பாருங்க எப்படி இருக்குன்னா.